வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதலமைச்சராக இருந்தாலும் சன்னியாசி முன்பு தரையில் தான் உட்காரணும். கோவையில் அண்ணாமலையின் அதிரடி பேச்சு. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது, கோவையில் காமாட்சிபுரம் ஆதி தினத்தில் தான் புத்தக வெளியீடு ஒன்று விழா நடைபெற்றதாம். அந்த விழாவில் தான் விருதுகள் வழங்கும் விழாவில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சன்னியாசி முன்னாடி தரையில் தான் உட்கார வேண்டும் என்றும் விரைவில் ஆன்மீகம் கலந்த அரசியல் அமையும் என்று பேசியுள்ளாராம். அதாவது, கோவை காமாட்சிபுரத்தில் ஆதீனத்தில் ஒரு பௌர்ணமி முன்னிட்டு ஆன்மீக புத்தக விழா வெளியீட்டு விழா மற்றும் சமூக சேவைகளில் சிறந்த விளங்குபவர்களுக்கு விருதுகளும் வழங்கும் விழா நடைபெற்றதாம். இந்த நிகழ்ச்சியில் தான் சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலையார் அவர்கள் கலந்து கொண்டாராம். அதன் முன்புதான் சிறப்புயாக பூஜையிலும் கலந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு அது மட்டுமின்றி மக்களுக்காக மரக்கன்றுகளும் நட்டு விழாவை சிறப்பித்துள்ளாராம். மேலும் அது மட்டுமின்றி விருந்தாளர்களுக்கு விருதுகளையும் வழங்கிய அண்ணாமலை அவர்கள் பேசும்போது, விரைவில் ஆன்மீகம் கலந்த அரசியல் அமையும் என்று, ஒரு நாட்டிற்கு ராஜாவாக இருந்தாலும் அது முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு சன்னியாசி முன்பு தரையில் தான் அமர வேண்டும். அதுபோலதான் விரைவில் ஒரு ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்றும் அவர் கூறியிருந்தாராம். இந்நிகழ்ச்சியில் தான் ஆர்விஎஸ் கல்வி குழுமங்கள் நிறுவனர்கள் குப்புசாமி, பாஜகவின் மாநில விவசாயிகள் அணி தலைவராக நாகராஜன் மற்றும் ஏழரோன ஆன்மீக பெரியோர்களும் பக்தர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள் என்றே குறிப்பிடப்பட்டதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.